ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் ப்ரீ அண்ட் விக்கி. இன்றைக்கி நம்ம ஹோம் ஸ்டைலில் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு காட்டுற மாதிரியே சிக்கன் பிரெஸ்ட் பீசஸ் ஸ்கின்லெஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் கார்ன் ஸ்டார்ச் வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்னிக் நான் பண்ணுறது பேர் வந்து சிக்கன் வெல்வெட்டிங். எதனால் இந்த சிக்கன் வெல்வெட்டிங் டெக்னிக்கில் பண்ணணுங்கிறத நான் அந்த வீடியோவோட மிடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த விஷுவலோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக பேக்கிங் சோடா நான் போட்டிருக்கிறத விடவும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் போட்டால் கூட போதும். இவ்வளோ போடணுன்னு கூட அவசியம் இல்லை. லைட்டாக பேருக்கு போட்டால் போதும். லைட்டாக ஆயில், ஏன்னா நம்ம இப்போ டயட் கன்சர்னாக இருக்கவங்க சாப்பிட்றவங்கலாம் இன்னுமே கம்மியாக ஆயில், சும்மா பேருக்கு 2 drops ஊற்றினா கூட போதும். ஸோ இது வந்து நல்லா நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 minutes மேரினேட் ஆனால் கூட போதும். இது நம்ம சிக்கன் 65க்கு பண்ணுற மாதிரி ரொம்ப நேரம் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 3 minutes பண்ணிக்கிட்டால் போதும். அப்புறம் ஒரு பேனில் லைட்டாக ஆயில், நான் கொஞ்சம் தெரியாமல் நிறைய ஆயில் ஊற்றிட்டேன். நீங்கள் கம்மியாக ஆயில் ஊற்றிக்கோங்க. நான்ஸ்டிக் பேன்னா சும்மா 2 drops ஊற்றினா கூட போதும், ஒட்டாமல் வரும். இந்த மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கனை அப்படியே எல்லாம் நல்லா பிரித்து போட்டு விட்ருங்க. இந்த ப்ராசஸுமே 2 to 3 minutesல சரி குக் ஆகிடும். எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்ட உடனே ஒரு 1 minute சிக்கன் அப்படியே நல்லா சாஃப்டாக ஒயிட் கலரில் அப்படியே மாறும். அப்புறம் நீங்கள் அந்த சிக்கன் பீஸஸை எல்லா பக்கமும் திருப்பி அந்த எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகிற மாதிரி நீங்கள் அப்படியே சாட்டே பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 minutesலேயே சிக்கன் எப்படி சாஃப்டாக டெண்டராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஆல்ரெடி அந்த சிக்கன் மேலே கொஞ்சம் சோய் சாஸ்லாம் போட்டு ஒரு ஸ்டார்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த ஷார்ட்ஸ் வேணும்னா ரீல்ஸ் நான் அனுப்புகிறேன். அப்படி இல்லைனாலும் ஷார்ட்ஸோட லிங்க் நான் உங்களுக்கு தரேன். இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, யூடியூப்ல இருக்குது. நான் ரெண்டுக்குமே லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கொஞ்சம் சோய் சாஸ், இப்போ சைனீஸ் பண்ணுறீங்கன்னா சோய் சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர், சால்ட்டு, அது மாதிரி உங்களுக்கு தேவையான சீசனிங், பெரி சீசனிங்ஸ் வேணும்னா எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்னிக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிக்கன் வெல்வெட்டிங். இந்த சீசனிங்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சிக்கனை உங்களுக்கு பிச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த டெக்னிக் வரைக்கும் பேர் வந்து சிக்கன் வெல்வெட்டிங். ஏன்னா நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து பிரெஸ்ட் பீஸு. இந்த பிரெஸ்ட் பீசஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வெல்வெட்டிங் பண்ணாமல் அது குக் பண்ண ஆரம்பித்தாலோ இல்லை சாட்டே பண்ண ஆரம்பித்தாலோ அப்படியே நல்லா ஹார்ட் ஆகிடும், சீக்கிரமாக கருகிடும், சீக்கிரமாக ஹார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த வெல்வெட்டிங் டெக்னிக்கில் பண்ணும்போது உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக டெண்டராக ஜூஸியாக இருக்கும். நீங்கள் வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ், சைனீஸ் ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து நல்லா டெண்டராக வச்சுருந்துருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. நூடுல்ஸ் அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பாங்க. அதில் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிப்பாங்க. அந்த சிக்கன் வந்து எப்படி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, நம்ம வீட்டில் பண்ணும்போது சிக்கன் ரொம்ப ஹார்ட் ஆகிடுதே அப்படின்னு நீங்கள் இஃப் யூ ஆர் வண்டரிங் அபவுட் இட், இதுதான் ரீசன். அவங்க இந்த வெல்வெட்டிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணி சிக்கனை நல்லா சீசன் பண்ணி வெல்வெட் பண்ணி ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறமா நூடுல்ஸில் ஆட் பண்ணி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஹாட்டாக கொடுப்பாங்க. ஸோ இதை நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். வீட்டிலேயே நம்ம இன்னும் ஹெல்த்தியாக பண்ணலாம். இப்போ அவங்கெல்லாம் கடையிலலாம் மேபி நிறைய பேக்கிங் சோடா, நிறைய ஆயிலெலாம் ஆட் பண்ணால் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக செய்யலாம். ஸோ நான் இப்போது சிக்கன் வெல்வெட்டிங் பண்ணி ரெடியாக இருக்கனால நான் ஒரு பேனில் எடுத்து முட்டையை உடச்சி ஊற்றி, எவ்வளோ முட்டை வேணுமோ, நான் 2 முட்டை போட்டிருக்கேன். எவ்வளோ முட்டை நமக்கு வேணுமோ அதை நம்ம உடச்சி ஊற்றி கிண்டிக்கணும். அப்புறமா நூடுல்ஸ் வந்து நான் இன்றைக்கி வீட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட. நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை நீங்கள் பாயில் பண்ணி வச்சிட்டாலுமே உடனே ஐஸ் வாட்டரில் போட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா லைட்டாக 2 to 3 drops ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணி அப்படியே பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நூடுல்ஸ் வந்து ட்ரை ஆகாது. ஸோ இப்போ நான் எக்கு அண்ட் நூடுல்ஸ் ரெண்டையுமே சேர்த்து நல்லா கிண்டிட்டேன். இப்போ கொஞ்சமாக நமக்கு தேவையான சாஸஸ் அண்ட் சீசனிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோய் சாஸ் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சோய் சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து நம்ம ரெட் சில்லி சாஸ் நான் கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸுமே ஆட் பண்ணிக்குவேன். ஜஸ்ட் எனக்கு அது பிடிக்கும். நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம் ஸ்டைல் நூடுல்ஸுங்கிறனால நான் கொஞ்சம் கரம் மசாலாவில் கூட ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணேன். நமக்கு என்ன மசாலா நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சோய் சாஸ் பத்தலன்னு சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன் அதில். அதே மாதிரி இந்த வீடியோவில் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக், அதை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம்னா, நூடில் வந்து நம்ம
அந்த ஜல்லிக்கரண்டியை அடியில் விட்டு நம்ம பெரட்டி பெரட்டி எடுத்துட்டுருக்கணும். நான் ஒரு சீக்கிரமாக பண்ணணுங்கிறனால ஸ்பீடாக பண்ணிட்டேன். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து உடையாமல் அப்படியே லாங் நூடுல்ஸாக வரும். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு அதை எப்படி பண்ணுங்கிறத ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். க்ரீன் சில்லி சாஸ் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேணால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டு ஃபைனலாக அந்த வெல்வெட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சாரி, இன்பிட்வீன் இப்போ நம்ம சாஸஸ் ஆட் பண்ணியிருக்கோம். 3 சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். சோய் சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மீன்வைல் நமக்கு தேவையான உப்பு, நான் வந்து இங்கே சீசனிங் ஆட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய சீசனிங் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா செஷ்வான் ரோட் சைடு ஸ்டைல் ஸ்னாப்பின் பிராண்டில் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்களோட ப்ரிஃபர்ட் பிராண்டை நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐம் சாரி ஃபார் த ஜிப்ரிஷ் வேர்ட்ஸ். உங்களுக்கு ப்ரிஃபர்ட் சீசனிங் நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிராண்ட் அந்த பிராண்ட்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் அந்த ஜல்லிக்கரண்டி அடியில் விட்டு பண்ணி எடுத்திங்கன்னா நூடுல் இப்படி உடஞ்சிருக்காது. கொஞ்சம் நாங்கள் அப்படியே மேலாட்டமே நாங்கள் அந்த ஜல்லிக்கரண்டி வச்சு பண்ணனால நூடுல்ஸ் ரொம்ப உடஞ்சிருச்சு. இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த வெல்வெட்டட் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டனால நான் பக்கத்துலேயே ஒரு நைஃபை வச்சு குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அந்த சிக்கன் பீசஸ் வந்து எதுவுமே ஹார்ட் ஆகலை, ட்ரையும் ஆகலை, அவ்வளோ ஜூஸியாக இருந்தது. இதில் வந்து ஒரு முக்கியமான நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, பிரெஸ்ட் பீசஸ் வந்து ஸ்கின் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ், ஹார்ட் ஹெல்த்துக்கெலாம் கூட ரொம்ப நல்லது. ஏன்னா பிரெஸ்ட் பீசஸ் வந்து லீன் மீட் இல்லைனா